இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத இப்போது ப்ரீவியூ பார்த்துருப்பீங்க. ஆமாம், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய விஓசி கிரவுண்டில் போடுற ஒரு பொருட்காட்சி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இல்லை என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான். 2 வீலருக்கு வந்து 20 ரூபாவும், காருக்கு 50 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். வாங்க. வெஹிக்கிள் பார்க் பண்ணிவிட்டு முன்னாடி வந்தோன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஈகிள் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், பெருசாக பிரம்மாண்டமாக. இந்த பொருட்காட்சிக்கு ஜங்கிள் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. இப்போ வாங்க, நுழைவு கட்டணம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். நுழைவு கட்டணம் ஒருத்தருக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சின்னவங்க பெரியவங்க 2 பேருக்குமே 80 ரூபா தான். இங்கே வந்து யூபிஐ மூலமாகவும் பே பண்ணலாம், கேஷாகவும் பே பண்ணலாம். நம்ம ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் போனது சண்டே அப்படின்றதுனால கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாகவே இருந்தது. போக போக கூட்டம் அதிகமாகச்சே தவிர குறையவே இல்லை. உள்ள பார்க்கிங்க்கு இடமே பத்தாமல் போயிடுச்சு. செயற்கையாக ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு இயற்கையான நீர்வீழ்ச்சி மாதிரியாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே அந்த ஜங்கிள் வேர்ல்டு டைட்டில் கீழே உள்ளே போனோம் அப்படின்னா நுழைவு வாயிலில் போன உடனே பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி, அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி 2 மிக்கி மவுஸ், ஒரு எலிஃபண்ட் மாதிரியும் ஒரு மிக்கி மவுஸ் மாதிரியும் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு பின்னாடி நிறைய 3D ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் வந்து எங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோவை எடுத்துகிட்டு அங்கேருந்து அடுத்து நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். இந்த ஃபயர் அணைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு, பேக்ரவுண்ட் பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து வால் கத்தி சண்டை போடுற மாதிரி ஒரு செட்டப்பு. அதுக்கப்புறம் சசி வந்து சமோசா வாங்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா வலதுபுறமும் இடதுபுறமும் 2 யானைகள் வந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதி முழுவதுமே பார்த்திங்கன்னா விதவிதமான பறவைகள், விலங்குகள் இந்த மாதிரி தான் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைகள் இதை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. என்னென்ன விஷயம், இந்த அனிமல்ஸ் எல்லாமே தத்ரூபமாக அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து மயில், பறவைகள், பென்குயின், விலங்குகள் இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தாண்டி வந்தோம் அப்படின்னா கடைத்தெரு வந்துருச்சு. இந்த கடைத்தெருவுக்கு 2 பக்கமும் கடைகள் இருக்கும். தின்பண்டங்கள் உட்பட நிறைய விஷயங்கள் கிடைக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். தின்பண்டங்கள் ஏதாவது சாப்பிட்லான்னு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் முறையாக வந்து பஞ்சு மிட்டாயிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் பஞ்சு மிட்டாய் தான் வாங்குகிறோம். இந்த பஞ்சு மிட்டாயோட விலை பார்த்திங்கன்னா 50 ரூபா. வழக்கம் போல் இங்கே நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு நம்ம விளையாடுற மாதிரி. இங்கே வந்து இந்த கிளாஸ் எல்லாம் மொத்தமாக அடுக்கி வச்சுருவாங்க. நம்ம பாலால் வந்து அடித்து எல்லா கிளாஸும் கீழே உள்ள வச்சா அது கிஃப்ட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நிறைய பொருள் வச்சுருப்பாங்க. அந்த வளையத்தை தூக்கி போட்டு அந்த வளையத்துக்குள்ளே எந்த பொருள் வருதோ அது நமக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. சரி, நான் அப்படியே ஒன்றா பார்த்துட்டே வரும்பொழுது கன் ஷூட் இருந்தது, அதாவது பலூன் ஷூட்டு. ஸோ அது பண்ணலான்னு சொல்லி நான் பண்ணேன். இந்த பலூன் ஷூட்டுக்கு பார்த்திங்கன்னா 10 குண்டுக்கு 100 ரூபா அப்படின்னு வாங்குறாங்க. நமக்கு வந்துட்டு நம்ம பலூனை சுட்டாலும் சுடனாலும் நமக்கு பக்கெட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஆனால் நான் வந்து 5 குண்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை 5 குண்டுக்கு பக்கெட் வராதுனாங்க. சரி, வீட்டில் ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு பக்கெட் தேவைப்படும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் ஒரு பக்கெட் வாங்கணும்னு நினச்சோம். சரி, இதை வாங்கிடலான்னு சொல்லி 10 குண்டு 100 ரூபா கொடுத்து வாங்கி நான் சுட ஆரம்பித்தேன். எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாட்ரிக்கு 3 பலூன் தொடர்ந்து நான் வந்து சுட்டேன். ஃபைனலி பக்கெட் வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு. பக்கெட்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து நிறைய இருக்குது. நமக்கு டைம் தான் பத்தாது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அந்தளவுக்கு நிறைய பொருட்கள் விதவிதமாக புது ரகங்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதோட பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. நம்மளே வந்துட்டு 3Dயில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு முன்னாடி எல்லா விஷயம் நடக்கிற மாதிரி. அந்த பையன் பாருங்கள் எந்த அளவுக்கு பயந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. தலையை அங்கேயும் இங்கேயும் திருப்பிட்டு இருந்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷாப்பிங் பண்ணி கழிச்சிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. இந்த பெரிய அப்பளம், அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு அப்பளம் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவில் வந்து மயனேஸ் போய்ட்டு கொடுத்தாங்க, அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ராட்டினத்துக்கு பக்கத்தில் பால்கோவா பால் வச்சுருந்தாங்க.
இந்த பால்கோவா பால் குடித்தோம். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு அடியில் அந்த பால்கோவா இருந்தது, செம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஸ்நாக்ஸோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 60 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் 100 ரூபாக்குள்ளே வந்து ஸ்நாக்ஸோட விலைகள் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா வந்து கேஷ் கேம்ஸ் இருக்குது பாருங்கள், ராட்டினம் அந்த மாதிரிலாம் விளையாடும்போது உங்களுக்கு வந்து அங்கே கேஷ் தான், யூபிஐ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்கள் கேஷ் எடுத்துகிட்டு போக மறந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்கள், அவர்கிட்ட வந்து நீங்கள் ஜிபே இல்லை ஃபோன்பே பண்ணிவிட்டு கேஷ் வாங்கிக்கலாம். குழந்தைங்க பெரியவங்க பாரபட்சமே இல்லாமல் 2 பேருமே விளையாடுறதுக்கு நிறைய வகை வகையான கேம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ராட்டினம் இருக்குது, அதுக்கப்புறம் குட்டி பசங்க விளையாடுறதுக்கு குட்டி ராட்டினம் இருக்குது. அதில் வந்து பைக்கு ஃப்ளைட்டு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வந்து இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு போட் மாதிரி குட்டி பசங்க விளையாடுறதுக்காக போட்டிங் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் இருக்குது. இந்த குட்டி ட்ரெயினில் பெரியவங்க சின்ன பசங்க யார் வேணாலும் போகலாம். இந்த ட்ரெயின் வந்து சுற்றி வரும்போது செம அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த ட்ரெயினோட கலரு, இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதோட பேர் என்ன எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைட்டானிக்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைட்டானிக்கில் வந்துட்டு எல்லோரும் ஊன்னு கத்திட்டு போயிட்டுருந்தாங்க. என்னடா அதுன்னு பார்த்தா திடீர்னு உள்ளே கார் ஓட்டிகிட்ருக்கானுங்க பசங்க. என்னென்னு பார்த்தா குட்டி குட்டி கார் வந்து பேட்ரி காரை அவங்களே கூட வந்து ரிமோட் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. சுற்றி பாருங்கள், சரியான க்ரௌடு. நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை, நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகிடுச்சு. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்க வந்து ஜாலியாக விளையாடுறதுக்காக இந்த மாதிரி பால் அப்படி போட்டு கொட்டி வச்சுருக்காங்க. இந்த பால்லெல்லாம் வந்து குட்டி பசங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு ஃப்ரீயாக கிடச்ச பக்கெட்டை தூக்கிட்டு லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தா, ஒரு தாத்தா அங்கே ஓடிட்டுருக்க பாட்டுக்கு ஏற்ற மாதிரி செமையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அவரை மறந்து அவரை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு பையன் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டார் அந்த தாத்தா கூட. அந்த தாத்தாவுக்கு கம்பெனி கொடுத்து ஆடிட்டு இருந்தார். அந்த தாத்தா பார்க்குறவங்க எல்லாரையும் வாங்க ஆடலான்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். ரொம்பவே வந்து அவர் இந்த வயசுலேயும் எப்படியும் அவருக்கு ஒரு 80 வயசு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. நீங்களும் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களை கூட்டிகிட்டு கண்டிப்பாக அந்த பொருட்காட்சிக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களை சந்தோஷப்படுத்திக்கணும்னு நம்புகிறேன். மீண்டும் இனிமேல் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ராஜா, சசி மற்றும் பலர்.